ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90%, 95% எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. யூடியூப் ஷார்ட்ஸு, நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் லாஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் தெரிஞ்சும் ஒரு சிலர் திரும்ப திரும்ப அதை பண்ணுறாங்க, ஒரு சிலர் தெரியாமல் பண்ணுறாங்க. இந்த தெரியாமல் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ பயனளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு வர்த்தகமான ஒரு ஆங்கிளில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு சிலர் இன்னும் அது வர்த்தகமான ஆங்கிள்லேயே பார்க்கல. ஒரு கேம்பிளிங் அந்த மாதிரி சூதாட்டம் மாதிரி ஒரு சிலர் பார்க்குறாங்க. ஒரு வர்த்தக மைண்ட் செட்டில் பார்க்குறவங்க ரொம்ப கம்மி. அந்த வர்த்தக மைண்ட் செட்டில் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போது ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறீங்க, பையராக இருக்கீங்க அப்படின்றப்போ இப்போது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ 24,100, 24,150, 24,200, 250, 300 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அது அந்த அந்த ரீச் ஆகலை ப்ரைஸ். உங்களோட அசம்ஷன் அவ்வளோ போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 21, ரூ. 17, 13, ரூ. 10, ரூ. 8, ரூ. 7, ரூ. 5 இருக்குது. இதெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவுட் ஆஃப் த மணி. இன்னும் மார்க்கெட் எங்கேயோ இருக்குது, அந்த ப்ரைஸ் இன்னும் இல்லை போகல. இப்போது எல்லோரும் அந்த விருப்பப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வாங்கினா ஒரு 30 வந்தால் கொடுத்துடலாம், ஒரு 17 வாங்கினா ஒரு 25 வந்தால் கொடுத்துடலாம், ஒரு 13 வாங்கினாக்கா ஒரு 20 வந்தால் கொடுத்துடலாம், ஒரு 5, 8 கிடைக்கும், ஒரு 2 1 ப்ரோக்கரேஜ் பண்ணால் கூட பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போது இது பையர்ஸோடைய மைண்ட் செட்டு. பையர்ஸ் எவ்வளோ இந்த 10 கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு தேவையான என்ன காசு கொடுத்தா வாங்கிடுவாங்க. ஆனால் இதே உங்களை ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் செல்லர் ஒரு 17 கொடுத்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச வேணும். அந்த 17 சேல் பண்ணுறதுக்கு கூட ப்ரீமியம் 1.5 லட்ச அவங்க பே பண்ண மாதிரி இருக்கும். 13 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், 8 இருக்கட்டும், 7 இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு 1.5 லட்ச கொடுத்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ஷன் பை என்ன பண்ணுறாங்க, வெறும் 8 கொடுத்து ஆப்ஷன் பை பண்ணிக்கிறாங்க. இதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% ஆப்ஷன் செல்லரையே சாரும். அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி டே நெருங்க அதனுடைய ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுடைய விலை ஏறாது. நீங்கள் அசம்ஷன் மார்க்கெட் மேலே போகும் டிசைட் பண்ணி நீங்கள் அப்பர் சைடு போகிறீங்க, மேலே போகுன்றீங்க. ஆனால் உங்களுடைய ப்ரைஸ் ஏறாது. ரூ. 13 இல்லை, ரூ. 13.50, ரூ. 13.80, ரூ. இப்படி பைசா கணக்கில் தான் ஏறுமே தவிர உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இது மேலே போதே நமக்கு இந்த ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது அப்படின்னா ஏறாது. ஏன்னா எக்ஸ்பைரி டே நெருங்கிட்டு இருக்கும், பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கும். அதனுடைய ப்ரீமியம் குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வேணும் வந்தால் கூட பாருங்கள், இன்றைக்கி டேட் 13. இப்போ அந்த எக்ஸ்பைரி டே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இது எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா மார்க்கெட் மேலே போகும், அங்கேயே கொஞ்சம் நின்றுச்சு அப்படின்னா அது ப்ரீமியம் ரூ. 1, 2 டக்குன்னு இறங்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு 0 ஆக முயற்சியில் ஈடுபடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி கம்ப்ளீட்டாக 0 ஆகிறதுக்கான முயற்சியில் தான் இருக்கும்.